நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயம் இப்படி தான் நடக்கணும்னு எதிர்பார்ப்போம். அது நடக்காத போது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு எஃபோர்ட் போட்டோமே, என்ன நகரவே மாட்டேங்குது வாழ்க்கை, குரோத்தே இல்லையே, அதே மாதிரி தானே போகுது வாழ்க்கை அப்படின்னு சம்டைம்ஸ் ஒரு டிப்ரெஷனில் கூட இழுத்துன்னு போவோம். அதே நினைப்பு உள்ள ஓடிக்கிட்டே வேற இருக்கும். ஏன்னா சுற்றி இருக்கவங்களாம் வேற க்ரோ ஆகினே இருப்பாங்களா, அதை பார்த்துட்டு வேற இன்னும் வேற நம்ம ரொம்ப அப்செட் ஆகும். இந்த மாதிரி நானும் நிறைய தடவை ஃபீல் பண்ணியிருக்கேன், என் வாழ்க்கையிலையும் நடந்திருக்கு. ஸோ அப்படிலாம் அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது எனக்குள்ள நான் என்ன சொல்லிப்பேன் அப்படின்னா, முரளி, நம்ம 10 வயசுல இருக்கும்போது எங்க இருந்தோம், ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு, ஒண்ணுமே இல்லாம எங்கேயோ இருந்தோம், அங்கேருந்து இவ்வளவு தூரம் வாழ்க்கையில வந்திருக்கோம்ல, அந்த குரோத்தை நினைச்சு பாரு அப்படின்னு சொல்லி நான் அந்த ஒரு குரோத்தை என் மைண்ட்ல நினைச்சு பார்த்த உடனே அப்படியே ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் வந்துடும். ஏன்னா மைண்ட் எப்பயுமே எது வரலையோ அந்த கேப்பையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஒரு கெயின் அச்சீவ் பண்ணியிருப்போம்ல, ஒரு growth, அந்த எங்க இருந்து வந்தோம்ல இருந்து இங்க இப்ப அவ்வளவு தூரம் இருக்கோம்னு அதை கவனிக்க எப்பயுமே விட்டுரும். எங்க போகணும்னே யோசிச்சுட்டே இருக்கும். அதனாலதான் வாழ்க்கையில இந்த மாதிரி அப்செட்டா இருக்கீங்க அப்படின்னா நீங்க கேப்பை பார்க்காதீங்க, எவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க அப்படின்ற கெயினை பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா பாசிட்டிவ் ஆயிரும். ஏன்னா நம்ம பாசிட்டிவா இருக்கும்போது மனசுல ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் வரும்போது உள்ள ஒரு தைரியம் வரும். ஆட்டோமேட்டிக்கா ஒரு நல்ல ஃபீலிங் இருக்கும்போது நல்ல சிந்தனைகளும் நல்ல மனிதர்களும் நம்மளை சுத்தி வருவாங்க. இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.